ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா தனி வட்டி பற்றி பார்க்க போகிறோம். தனி வட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே சிம்பிளான ஃபார்முலா. அதாவது தனி வட்டி ஈக்குவல் டு P/100. இங்கன்னா P வந்து பிரின்சிபல், தமிழில் வந்து அசல்னு சொல்லுவாங்க. Nனா வந்து வருடம், அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு சொல்லுவாங்க வருடம் தமிழில். Rனா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அதாவது இது மூணுத்தையும் பெருக்கி 100ஆல் வகுக்க கிடைப்பது தான் பார்த்தீங்கன்னா அசல், வருடம், வட்டி. இது மூணுத்தையும் பெருக்கி 100ஆல் வகுத்தா தனி வட்டி கிடைக்கும் நமக்கு. இதுவே மொத்த தொகை கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். தனி வட்டியும் அசலையும் கூட்டினா அது வந்து மொத்த தொகை. ஓகேங்களா? சிம்பிளான விஷயம் தான். ஃபஸ்ட்டு தனி வட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி 2 ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த 2 ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வருட முடிவில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 0 தான். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு தனி வட்டியும் கூட்டு வட்டியும் சேமாக தான் வரும். 2வது வருஷத்துலேருந்து தான் மாறும். அதாவது தனி வட்டினா ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு 10,000 வந்து ஒரு பேங்க்கில் கடன் வாங்குறீங்க. ஒரு 10% வந்து வட்டின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு 10%னா ரூ. 1000 வந்து வட்டி வருது. இதுவே 2வது வருஷத்துக்கும் அந்த 10,000த்துக்கு தான் வந்து வட்டி கணக்கு பண்ணுவாங்க. இதுவே கூட்டு வட்டி எடுத்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும் அந்த 10,000த்துக்கு ரூ. 1000 வட்டி வரும். 2வது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 1000வும் சேர்த்து மொத்தமாக வட்டி போடுவாங்க. 11,000த்துக்கு வட்டி போடுவாங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கூட்டு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா, தனி வட்டி விட அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது வந்து மாடல் 1. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷின் பாருங்கள். என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசல் ரூபாய் 1000. அதாவது அசல் வந்து 1000 சொல்லிட்டாங்க. P ஈக்குவல் டு ரூ. 1000. அசல் ரூபாய் 1000, 5% வட்டி வீதம். அதாவது R வந்து பார்த்திங்கன்னா 5%ன்னு சொல்லிட்டாங்க. வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி கேட்டிருக்காங்க. அதாவது வருஷம் வந்து 2 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தனி வட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P/100 தனி வட்டிக்கான ஃபார்முலா. இப்போ வந்து கொடுத்துருக்க டேட்டாவை வந்து அப்படியே இதில் போடுங்க. அதாவது P வந்து ரூ. 1000, வருஷம் 2 வருஷம், இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5%ன்னு சொல்லிட்டாங்க. டிவைடட் பை 100. இந்த 2 0 கேன்சல் பண்ணுறேங்க. மீதி இருக்கிறது அப்படியே பெருக்கி போடுங்க. அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். மீதி எவ்வளோ வருது? 12, 20, 25, 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 100 வருது. இதுவே மொத்த தொகை கேட்டிருந்தாங்கன்னா இந்த அசலோடு இதை சேர்த்து போடணும். அசல் வந்து ரூ. 1000ங்களா? இப்போ மொத்த தொகை கேட்டாங்கன்னா இங்கே வந்து தனி வட்டி வந்துங்களா, அதையும் சேர்த்து போட்டால் ரூ. 1100 வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த தொகை. ஓகேங்களா? மொத்த தொகை வந்து ஏன்னு சொல்லுவாங்க. சரி வாங்க அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின். கமல் என்பவர் ஒரு வருடத்திற்கு 7% வட்டி விதத்தில் ரூபாய் 3000 சேமிக்கிறார். அதாவது ஒரு வருஷத்துக்கு 7% வட்டி தராங்க. ரூ. 3000 வந்து சேமிக்கிறார். அதாவது இதான் வந்து அசல். ஓகேங்களா? எவ்வளோ சேமிக்கிறாருன்னு சொன்னாங்கன்னா அது வந்து அசல். ஒரு வருட முடிவில் அவர் பெறும் தனி வட்டி மற்றும் தொகையை காணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கேட்டிருக்காங்க, தொகைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டுமே கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வட்டி விதம் வந்து 7% சொல்லிட்டாங்க. அதாவது P வந்து ரூ. 3000 சொல்லிட்டாங்க. அசல் வந்து ரூ. 3000. ஒரு வருட முடிவில், அதாவது ஒரு வருஷம் முடிவில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு வருஷம்னா என்ன வந்து ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கொடுத்துருக்க ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். P/100. இப்போ கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதாவது அசல் வந்து ரூ. 3000. எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க? எத்தனை வருஷம்னா ஒரு வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7% டிவைட் பை 100. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுறேங்க. இது பார்த்தீங்கன்னா 3021, 210 ரூபா வந்து தனி வட்டி. ஓகேங்களா? இப்போ வந்து மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க. மொத்த தொகைன்னா என்னது? தனி வட்டியும் அசலையும் வந்து கூட்டணும். ஓகேங்களா? அசல் எவ்வளோங்க? அசல் வந்து ரூ. 3000. அப்போ மொத்த தொகை எவ்வளோ வருது பாருங்கள். 3210 ரூபா வந்து மொத்த தொகை. ஓகேங்களா? அதாவது தனி வட்டியும் அசலையும் கூட்டினா தான் வந்து மொத்த தொகை கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். ஆண்டு ஒன்றுக்கு 6% தனி வட்டி வீதம் 8 ஆண்டுகளில் ரூபாய் 7500க்கான தனி வட்டி கேட்டிருக்காங்க. அதாவது ஆண்டு ஒன்றுக்கு, அதாவது ஆறு வந்து 6%ன்னு சொல்லிட்டாங்க. ஆறு வந்து 6%. வருடம் எத்தனை வருடம்னு பார்த்தீங்கன்னா 8 வருடம் கொடுத்துருக்காங்க. 8 வருஷம். அசல் வந்து பார்த்தீங்கன்னா 7500 கொடுத்துருக்காங்க. இதுக்கான தனி வட்டி மட்டும்தான் கேட்குறாங்க. தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எடுத்து எழுதிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P/100. இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதாவது அசல் வந்து 7500. எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 8 வருஷம். 6% வந்து பார்த்தீங்கன்னா 6% டிவைட் பை 100. இதில் வந்து 2 0 கேன்சல் பண்ணுறேங்க. மீதி இருக்கிறத அப்படியே பெருக்கி போடுங்க. மொத்தமாக 3600 வரும்.
இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தனி வட்டி. அதாவது 75 × 8 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 75 × 8 6, அதாவது 600 வரும். இன்ட்டு 6, 600 வந்து 6ஆல் பெருக்குனா 3600. ஓகேங்களா, இதுதான் விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அசல் ரூபாய் 2000க்கு 6 மாதங்களில் 2% வட்டி விதத்தில் கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, மாதம் கொடுத்தாங்கன்னா அது வந்து வருஷமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து அசல் பார்த்திங்கன்னா 2000 கொடுத்துருக்காங்க. வருஷம் பார்த்திங்கன்னா 6 மாதம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து வருஷமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், வருஷத்துக்கு 12 மாதங்களா, 12 / 12 போடுங்க. இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, இல்லைனா 1/2 போட்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து பார்த்திங்கன்னா வட்டி வீதம் 6 வந்து பார்த்திங்கன்னா 2% சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். PNR/100 இந்த ஃபார்முலாவில் போடுங்க. அதாவது 2000 அசல் வந்து 2000 இன்ட்டு வருஷம் பார்த்திங்கன்னா 1/2, இந்த 1 மேலே போட்டு கீழே 2 போட்டுருங்க. வட்டி வீதம் பார்த்திங்கன்னா 2 டிவைடட் பை 100. ஏற்கனவே ஒரு 100 இருக்குல்ல, இந்த 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 2 கேன்சல் பண்ணுங்கள். மீதி இருக்கிறது 20 ரூபா. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 20 ரூபா வருது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 7500க்கு, அதாவது அசல் வந்து பார்த்திங்கன்னா 7500 சொல்லிட்டாங்க. 8% வட்டி வீதம், ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியும் தொகையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வருடம் 6 மாதம் கொடுத்துருக்காங்க, அதாவது 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வருஷமாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7500 கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் பார்த்திங்கன்னா 6 = 8% கொடுத்துருக்காங்க. எண்ணு வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதாவது 1.5 வருஷம்னா எப்படி பண்ணலாம், 1 × 1/2 பண்ணலாமா. இது வந்து மிக்சட் ப்ராக்ஷனில் இருக்குது. இது வந்து நம்ம இதுவாக மாற்றணும். 2 × 1 எவ்வளோ, 2, 2 + 1 3/2. ஓகேங்களா, 3/2 வருஷம். ஓகேங்களா, 3/2 போட்டாலும் சரி, 18/12 போட்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து அப்படியே ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். PNR/100. P வந்து பார்த்திங்கன்னா 7500. வட்டி வீதம் பார்த்திங்கன்னா 8, எண்ணு வந்து பார்த்திங்கன்னா 3/2, 3 மேலே போட்டுங்க, கீழே 2 போட்டு இன்ட்டு 100 போடுங்க. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், 2 அடிச்சிங்கன்னா 4 2 8 வரும். மீதி இருக்கிறது அப்படியே பெருக்கி போடுங்க. அதாவது 75 × 4 எவ்வளோ வரும், 300 வருங்களா. 300 × 3 900 ரூபா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 900 ரூபா வருது. இவங்க வந்து மொத்த தொகையும் கேட்டதுனால மொத்த தொகை வந்து A = பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. இப்போ வந்து அசல் எவ்வளோ, 7500 ப்ளஸ்ஸு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பாருங்கள், 900 வந்திருக்கு. ரெண்டுத்தையும் கூட்டி போட்டுனா 8400 வருது. 8400 தான் பார்த்திங்கன்னா இது மொத்த தொகை. ஓகேங்களா. ஆன்சர் இவங்க கேட்டிருக்கு தனி வட்டி கேட்டிருக்காங்க, மொத்த தொகை கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின், வருடத்திற்கு 10% வட்டி வீதம் தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் என்பவர் ரூபாய் 10,000 வைப்பு நிதியாக செலுத்தினார். அத்தொகையை 2 வருடம் 3 மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார் எனில் அவர் பெற்ற வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருக்காங்களா. அவருடைய தொகை எவ்வளோ செலுத்தியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அசல் வந்து 10,000 ரூபாய் செலுத்தியிருக்காரு. 10,000 ரூபாய் எழுதிங்க. அத்தொகையை 2 வருடம், அதாவது 2 வருஷத்துக்கு போட்டு வைக்கிறாரு. 2 வருஷம் 3 மாதத்துக்கு போடுறாரு. 2 வருஷம்னா எவ்வளோ வரும், 2 வருஷம்னா 24 மாதம் வருங்களா. 24 மந்த்து ப்ளஸ்ஸு ஒரு 3 மாதம், மொத்தமாக 27 மந்த் வருது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 27 மந்த் வருது. ஆனால் வந்து நம்ம போடும்போது மந்தில் போடக்கூடாது, இயரில் தான் போடணும். அதாவது 27/12 போடுங்க. 27/12 போடுங்க. இதான் வந்து இயர்ஸு. டிவைட் பை 12 போட்டோன்னா, அதாவது வருஷத்துக்கு 12 மாதங்களா. டிவைட் பை 12 போட்டிங்கன்னா அது வந்து வருஷத்துக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100. இப்போ கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 10,000 ரூபாய் வந்து அவர் வந்து வைப்பு நிதியாக செலுத்தியிருக்காரு. அதாவது அசல் வந்து 10,000 ரூபாய் செலுத்தியிருக்காரு. வருஷம் பார்த்திங்கன்னா 27/12 போட்டோம், டிவைட் பை 12 போட்டிருங்க. வட்டி வீதம் பார்த்திங்கன்னா 10%. ஓகேங்களா. இதை அடித்து போட்டிங்கன்னா இதான் ஆன்சரு. ஃபார்முலாவில் வந்து 100 இருக்கும், அதை மறந்துட்டு போகிறீங்க. ஃபார்முலாவில் டிவைடட் பை 100 இருக்கும், அதை மறந்து போட்டு போகிறீங்க. இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சலுங்களா.
இப்போ வந்து இது அடிச்சிங்கன்னா 6 2 12 I 2 10ங்களா. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பால் அடிங்க. 3 2 6 50 2 100. இப்போ 3ஆம் வாய்ப்பால் அடிச்சுன்னா 9 3 27 மேலே 9 வருதுங்களா. மீதி இருக்கிறத அப்படியே பெருக்கி போடுங்க. மீதி இருக்கிற டேட்டாவை பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு விடை வந்து பார்த்திங்கன்னா 2250 ரூபா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா தனி வட்டி. இதுவே தொகை கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க அசலையோட இதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கூட்டிக்கணும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 2000ஐ 10% வட்டி விதத்தில் 73 நாட்களுக்கு கிடைக்கும் வட்டியை கணக்கிடுக. அதாவது நாட்களில் கொடுத்துருக்காங்க. நாட்களில் கொடுத்தாலும் நம்ம வந்து வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா. அதாவது கொடுத்துருக்க டேட்டாவுக்கு எடுத்து எழுதுங்க. கொடுத்துருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா அசல் வந்து 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. 2000 ரூபா எடுத்து எழுதுங்க. வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 10% சொல்லிட்டாங்க. இது வந்து நாட்கள் கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அதாவது மாதம் மந்த்தாக கொடுத்தா வந்து டிவைட் பை 12 போட்டோம். இங்கே வந்து நாட்கள் கொடுத்தனால வருஷத்துக்கு எத்தனை நாள்னு பாருங்கள். 365 நாள். 73 டிவைட் பை 365 போட்டு பாருங்கள். இதை அடித்து பாருங்கள். 73 5 73 வந்து 365 வரும். 1/5. இதுவே 146 நாள் வந்தால் 2/5ன்னு போடுங்க. சரி வாங்க இது வந்து சம்ம சால்வ் பண்ணுவோம். கொடுத்துருக்க ஃபார்முலா ஃபஸ்ட்டு இதுங்க. ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா PNR/100. டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதாவது 2000 ரூபா அசல். வருடம் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 1/5 1/5 போட்டுங்க. இன்ட்டு 100. ஃபார்முலாவில் வந்து 100 வரும். வட்டி வீதம் எவ்வளோன்னு பாருங்கள். 10%. இதை அடித்து போட்டிங்கன்னா இதை விடை 2 0க்கு 2 0 கேன்சல். 5 அடிச்சிங்கன்னா 2 முறை வரும். 10 அடிச்சிங்கன்னா 2 5 10. மீதி இருக்கிறத அப்படியே பெருக்கி போடுங்க. அதாவது 20 × 2 எவ்வளோ வரும்? 40 ரூபா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. ஒன்றுமே இல்லை. நாட்களில் கொடுத்தாலும் மாதத்தில் கொடுத்தாலும் நீங்கள் வந்து வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறோங்க ஃபஸ்ட்டு. அதான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போது மாதங்களில் கொடுத்தாங்கன்னா டிவைட் பை 12 போடுங்க. இதுவே நாட்கள் கொடுத்தாங்கன்னா எத்தனை நாட்கள்னு பாருங்கள். வருஷத்துக்கு வந்து 365 நாட்கள். இது வந்து டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். ரூபாய் 2500ஐ 13% வட்டி விதத்தில் 146 நாட்களுக்கு கிடைக்கும் வட்டியை காண்க. மேலே தான் சொன்னேன். அதாவது நாட்கள் கொடுத்தாங்கன்னா வருஷத்துக்கு எத்தனை நாள்னு பாருங்கள். அதை வந்து 146 டிவைட் பை 365 நாள் போடுங்க. இது வந்து வருஷத்துக்கு கன்வெர்ட் ஆகிடும். சரி வாங்க கொடுத்துருக்க டேட்டாவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம். அதாவது அசல் பார்த்திங்கன்னா 2500 ரூபா கொடுத்துறாங்க. வட்டி விதம் பார்த்திங்கன்னா 13% கொடுத்துருக்காங்க. வருஷம் பார்த்திங்கன்னா 146 நாட்கள் கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு 360 நாள். இது டிவைட் பண்ணுங்கள். அதாவது 73 வாய்ப்பால் அடிங்க. 2 73 146. 5 73 365 வரும். இது 2/5 இயர்ஸ் வருஷத்துக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ வந்து அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். PNR/100. ஃபார்முலா பார்த்திங்கன்னா அதாவது P வந்து 2500 ரூபா. அசல் வந்து 2500 ரூபா கொடுத்துறாங்க. வருஷம் பார்த்திங்கன்னா 2/5 இன்ட்டு 100 போடுங்க. மறக்காமல் ஃபார்முலாவில் இருக்க 100 போடணும். பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 13% வட்டி வீதம். இப்போ அப்படியே அடித்து போடுங்க. 2 0க்கு 2 0 கேன்சல். 5ஆம் வாய்ப்பால் அடிங்க. 5 5 25. மீதி எடுத்து அப்படியே பெருக்கி போடுங்க. I 2 10 13 அதாவது 130 ரூபா வருது வட்டிக்கு. ஓகேங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 130 ரூபா வருது. சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். லாஸ்ட் கொஸ்டின். டைப் 1 லாஸ்ட் கொஸ்டின் இதான். அதாவது நாட்களில் கொடுத்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேட்டாக கொடுத்துட்டாங்க. இந்த டேட்டிலேருந்து எப்படி நம்ம நாட்களில் கன்வெர்ட் பண்ணணும்னு பார்க்கணும். நாட்கள் கன்வெர்ட் பண்ணி அப்படியே வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதாவது கொடுத்துருக்க டேட்டாவை பாருங்கள். ரூபாய் 12000க்கு 9% வருட வட்டி வீதம். அதாவது இப்போ அசல் வந்து 12000 ரூபா. 9% தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க. அதாவது டேட் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் வந்து பார்த்திங்கன்னா 21 மே 1999 2 ஆகஸ்ட்டு 1999 வரைக்கும் சொல்லிட்டாங்க. இது இடையில் எத்தனை நாள் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம மே மாதம் எடுத்துக்கிட்டோம்னா மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா 31 நாட்கள் வரும். இதில் வந்து 10 நாள் மீதி இருக்குங்களா. இந்த 10 நாள் போட்டுங்க. மே மாதம் ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா 30 நாள் வரும். 30 நாள் போடுங்க. ஜூலை மாதம் ஒரு 31 நாள் வரும். 31 நாள் போடுங்க. ப்ளஸ் ஆகஸ்ட்டில் ஒரு 2 நாள் சொல்லிட்டாங்க. இது மொத்தம் கூட்டி போட்டிங்கன்னா 73 நாள் வரும். 73 நாள். அதாவது இது வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம். டிவைட் பை 365.
இது அடிச்சிங்கன்னா 1/5 வரும். 1/5 வருஷம் ஓகேங்களா. 1/5 இயர்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து எழுதுங்க. அசல் வந்து 12,000 ரூபா. வட்டி விதம் பார்த்திங்கன்னா 9%. எண்ணெய் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 1/5 இயர்ஸ், 1/5 வருஷம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எழுதுங்க. தனி வட்டி = PNR/100. இப்போ வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 12,000 அசல் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 6 வட்டி விதம் பார்த்திங்கன்னா 9%. வருடம் பார்த்திங்கன்னா 1/5. 1/5 கே போட்டுங்க 5 இன்ட்டு 100. இதை அடித்து போட்டிங்கன்னா விடை தனி வட்டி வந்து கிடச்சிரும். 2 0க்கு 2 0 கேன்சல். 120 5ஆல் அடிச்சிங்கன்னா 2 5 10 மிச்சம் 2 மிச்சம் 20 இருக்குங்களா. பக்கத்தில் ஒரு 0 இருக்குது. 20னா 4 5 20, மொத்தம் 24 வருது. 24 × 9, 24 × 9 பண்ணிங்கன்னா 216 வரும். 216 தான் இதுக்கான தனி வட்டி. அதாவது டேட்டா எப்படி கொடுத்தாலும் நம்ம வந்து வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதாவது வருஷங்கள், அதாவது மாதம் கொடுத்தாலும் சரி, நாட்கள் கொடுத்தாலும் சரி, அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா வருடத்துக்கு கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். சரி, ஓகே. இதான் டைப் 1 சம்ஸு. டைப் 1ல் பார்த்திங்கன்னா மொத்தம் 9 சம் இருக்குது. 9 சம்மு. அது டைப் 2வில் பார்த்திங்கன்னா ஒரு 10 சம் இருக்குது. அதையும் சால்வ் பண்ணுவோம். சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.